எனக்கு சிரிக்கும்போது 1, 2 சொட்டு யூரின் போயிடுது, இருமும்போது போயிடுது, சில நேரங்கள் என் கட்டுப்பாட்டை மீறி சிறுநீர் போயிடுது அப்படின்னு சொல்கிறாங்க. இதை பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுமா? பெண்களுக்கு நார்மலாக டெலிவரிக்கு அப்புறம் வயசானவங்க பெண்களுக்கு சிறுநீர் பை கீழே இறங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சார் ஒரு நாளைக்கு ஒரு 200லேருந்து 300 தடவை நீங்கள் ரெகுலராக பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, தும்முனாலோ இருமுனாலோ இல்லை கீழேருந்து உட்காந்து எந்திரிக்கிறாங்க, சிரிக்கிறாங்க, ஒரு ப்ரெஷர் வயிற்றுக்குள்ளார லைட்டாக அப்டமினல் ப்ரெஷர் கொடுக்கும்போது அந்த தசைகள் மேலே தூக்கி பிடிக்காதனால அந்த யூரின் லீக் ஆகிடும். ஸோ இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க யூரினை தேக்கி வைக்கிறது ஒரு ஒரு நார்மல் வழக்கமாக வச்சுருக்காங்க. அந்த மாதிரி பண்ணக்கூடாது. யூரின் வந்துச்சுன்னா உடனே போயிடணும். ரெண்டாவது ப்ராப்ளம் சிறுநீர் பையே இறங்கலாம், மோஷன் பேசேஜ்லேருந்து இறங்கலாம், இல்லை கர்ப்பப்பை ஆப்ரேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த வால்ட்டுன்னு சொல்கிற அதுவுமே ஒரு ஒரு காலகட்டத்தில் நரம்பு தளர்ச்சி ஏற்பட்டு யூரின் கம்ப்ளீட்டாக வெளியே வராமல், கல்யாணம் ஆகாமல் டெலிவரியே ஆகாத சில பேர்த்துக்கு கூட இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வரலாம். ஆத்திசூடி சமூக ஊடகத்தளத்திலிருந்து உங்கள் அனைவரையும் வரவேற்பில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். இன்னைக்கு மீண்டும் நம் நிகழ்ச்சிக்காக ஈரோடு கல்யாணி கிட்னி கேர் மருத்துவமனையினுடைய நிர்வாக இயக்குனர் டாக்டர் எம் பிரபாகரன் சார் வந்திருக்காரு. வணக்கம் சார். வணக்கம் சார். இன்னைக்கு குறிப்பாக பெண்கள் சம்மந்தப்பட்ட சிறுநீரகம் இல்லது சிறுநீர் பை சம்மந்தப்பட்ட பிரச்சனை பற்றி சில கேள்விகள் சில நேயர்கள் கேட்டிருந்தாங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா, எனக்கு சிரிக்கும்போது 1, 2 சொட்டு யூரின் போயிடுது, இருமும்போது போயிடுது, சில நேரங்கள் என் கட்டுப்பாட்டை மீறி சிறுநீர் போயிடுது அப்படின்னு சொல்கிறாங்க. இதை பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுமா? அதாவது பெண்களுக்கு நார்மலாக டெலிவரிக்கு அப்புறம் வயசானவங்க பெண்களுக்கு சிறுநீர் பை கீழே இறங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அந்த கீழே இருக்கிற பெல்விக் மசில்ஸ் சதைகள் வீக் ஆகும்போது அந்த சிறுநீர் பை கீழே இறங்கி வரும். இறங்கி வரும்போது அந்த சிறுநீர் பாதை, அதாவது சிறுநீர் பையிலேருந்து வெளியே வரக்கூடிய அந்த பாதையில் அதை சுற்றியும் நிறைய தசைகள் இருக்குது. அந்த தசைகள் வீக் ஆகும்போது தும்முனாலோ இருமுனாலோ இல்லை கீழேருந்து உட்காந்து எந்திரிக்கிறாங்க, சிரிக்கிறாங்க, ஒரு ப்ரெஷர் வயிற்றுக்குள்ளார லைட்டாக அப்டமினல் ப்ரெஷர் கொடுக்கும்போது அந்த யுரித்ரா, அதாவது அந்த அந்த சிறுநீரக பையிலேருந்து வெளியே வர டியூப் கொஞ்சம் கீழே இறங்கிடும். இறங்கும்போது அந்த தசைகள் மேலே தூக்கி பிடிக்காதனால அந்த யூரின் லீக் ஆகிடும். ஸோ இது ஒரு காமனாக நிறைய பேர்த்துக்கு இருக்குது. ஸோ இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நாங்கள் அந்த சதைகள் ஸ்ட்ரென்தன் பண்ணி டைட்டாக பண்ணுறதுக்கு சில எக்ஸசைஸ் சொல்லி தருவோம். அதை ஆரம்ப ஸ்டேஜில் இருந்ததுன்னா அதை நம்ம ப்ராப்பராக புரிஞ்சுக்கிட்டு அந்த எக்ஸசைஸ் பண்ணாங்கன்னா அந்த தசைகள்லாம் நல்லா டைட்டாகி அந்த இரும்பும் போதோ தும்பும் போதோ அந்த யூரினரி பேசேஜை கீழே இறங்காமல் தடுத்துரும். அப்படி சப்போஸ் மெடிக்கல் மேனேஜ்மெண்ட் இல்லைனா அந்த ஃபிசியோதெரப்பி அது வேலை செய்யலை அப்படின்னா, ஒரு சிம்பிளான மெத்தடு டிவிடி இல்லைனா டிஓடின்னு சொல்லி ஒரு டேப்பு, அந்த தசைகளை மேலே தூக்கி பிடிக்கிறதுக்கு ஒரு டேப் ஒன்று சின்னதாக ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த ப்ராப்ளம் ஈஸியாக சரியாயிடும். ஸோ இது ஒரு வகையான பிரச்சனை ஃபீமேல்ஸ்க்கு. ரெண்டாவது ப்ராப்ளம் சிறுநீர் பையே இறங்கலாம், மோஷன் பேசேஜ்லேருந்து இறங்கலாம், இல்லை கர்ப்பப்பை ஆப்ரேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த வால்ட்டுன்னு சொல்கிற அதுவுமே கீழே இறங்கி அந்த பெண் உறுப்பில் அது ஒரு மாஸ் ஒரு ஒரு சின்ன பல்ஜ் மாதிரி வெளியில் வரும். இது நாளடைவில் அப்படியே பெருசாகி வெளியே வர வர அதில் புண்ணு உண்டாக்கி பேஷண்ட்ஸ்க்கு நம்ம அது பிரச்சனைகள் நிறைய கொடுக்கும். யூரினும் உள்ளார நிறைய தேங்க ஆரம்பிக்கும். ஸோ இதுக்கு பார்த்திங்கன்னா மெடிக்கல் மேனேஜ்மெண்ட்டில் இதை சரி பண்ண முடியாது, மருந்து மாத்திரையில் சரி பண்ண முடியாது. இதுக்கு ஒரே ஒரு ட்ரீட்மெண்ட் ஆப்ரேஷன் மட்டும்தான். பட் ஆப்ரேஷன் பண்ணால் கம்ப்ளீட்டாக அதை சரி பண்ண முடியும். சார், இது எந்த வயதில் வரலாம் இந்த பிரச்சனை? பொதுவாக குறிப்பாக எந்த வயது காலகட்டத்தில் வரலாம்? இது பார்த்திங்கன்னா இதுக்கு முக்கால்வாசி வயசானவங்களுக்கு தான் வரும். ஆனால் கல்யாணம் ஆகாமல் டெலிவரியே ஆகாத சில பேர்த்துக்கு கூட இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வரலாம். அது ஜென்ரலாக அவங்க உடம்புல இருக்கிற பிரச்சனை, அந்த எலாஸ்டிசிட்டி இருக்கிற அந்த வியாதி வந்துச்சு அப்படின்னா அந்த மாதிரி கர்ப்பம் இல்லாத பெண்களுக்கு கூட இந்த மாதிரி லீக் வரலாம், டோட்டலாகவே யூட்ரஸ் கீழே இறங்கி வரலாம். ஸோ இது சான்சஸ் அவங்களுக்கு ரொம்ப கம்மி. பட் வயதாகி ஏற்கனவே நார்மல் டெலிவரி இல்லைனா ஃபோர்சப்ஸ் டெலிவரி பண்ண ஃபீமேல்ஸுக்கு தான் இந்த மாதிரி இந்த ப்ராப்ளம் காமனாக வரக்கூடிய. சார், திருமணமான காலகட்டத்திலேருந்து ஏதாவது சில விஷயங்களை கடைபிடித்தால் எதிர்காலத்தில் இது வருவதை தவிர்க்க முடியுமா பெண்களுக்கு?
அதாவது இந்த யூரினை வந்து தேக்கி வைக்கிறது நம்ம நாட்டு பெண்களுக்கு காமன் ப்ராப்ளமாக இருக்குது. அதாவது ஏதோ ஒரு இடத்துக்கு போகிறாங்க, அந்த டைமில் வந்து அவங்க சரியான பாத்ரூம் டாய்லெட்ஸ் இல்லங்கும்போது அவங்க வந்து யூரினை தேக்கி வைக்கிறது ஒரு ஒரு நார்மல் வழக்கமாக வச்சுருக்காங்க. அந்த மாதிரி பண்ணக்கூடாது. யூரின் வந்துச்சுன்னா உடனே போயிடணும். இல்லை நீங்கள் அந்த மாதிரி சுச்சுவேஷனுக்கு போகிறீங்க அப்படின்னா நீர் ஆகாரம் குடிக்காதீங்க. யூரின் ப்ரொடக்ஷனை குறைச்சிட்டு அதை மாதிரி பண்ணிக்கிங்க. ஒன்ஸ் யூரின் வந்துச்சு அப்படின்னா அதை தேக்கி வைக்கும்போது உள்ளே இருக்கிற அந்த பிளாடர் வந்து டிஸ்டன்ட் ஆகிட்டே போகும். ஒரு காலகட்டத்தில் நரம்பு தளர்ச்சி ஏற்பட்டு யூரின் கம்ப்ளீட்டாக வெளியே வராமல் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வரலாம். ஸோ அதனால் அந்த வந்து கவனமாக இருந்துக்கணும். ரெண்டாவது வந்து அந்த பெல்விக் ஃப்ளோர் அந்த ஏரியாவில் இருக்கிற சதைகள் வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு அந்த யூரின் பாதையும் இல்லை ஆசன வாயை டைட் பண்ணுற மாதிரி அந்த நிறைய யோகாசனம் இருக்குது. அந்த யோகாசனத்தை வந்து நம்ம சும்மா உட்காந்துட்டு இருக்கும்போது, பஸ்ஸில் போகும்போது, காரில் ட்ராவல் பண்ணும்போதே வந்து அந்த ஆசன வாயை டைட் பண்ணுற மாதிரி அந்த எக்ஸசைஸை ஒரு நாளைக்கு ஒரு 200லேருந்து 300 தடவை நீங்கள் வந்து ரெகுலராக பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இந்த மாதிரியான பிரச்சனைகளை டோட்டலாக அவாய்ட் பண்ணலாம். ஸோ நேயர்களே, பெண்களுக்கு ஏற்படக்கூடிய சிறுநீர் பை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், அதில் ஏற்படக்கூடிய தளர்வுகள், இதை பற்றி வந்து சார் வந்து ரொம்ப அற்புதமாக விளக்கம் கொடுத்தார். ஸோ இந்த காணொலி மகளிருக்கு ரொம்ப உதவியாக இருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப நன்றிங்க சார். நன்றி. இந்த காணொலி பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்து இணைந்து எங்களுடன் பயணம் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.